ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் உதடு கருப்பாக காஞ்சி வறண்டு போய் வெடிப்பாக இருக்குதா? உதட்டை சுற்றி கரும் புள்ளிகளும் இருந்தால் இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் உதடு நல்லா பிங்க் கலரில் மாறிடும். இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருள் மட்டும் இருந்தால் போதும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. காஞ்சி போய் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதங்க. பீட்ரூட்டில் 2 பக்கம் ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நேச்சுரலாகவே ஒரு பிங்க் கலரை கொடுக்கக்கூடியது. பீட்ரூட்டில் நேச்சுரலாகவே நீர் சத்து அதிகமாக இருக்கும். தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா பீட்ரூட்லேயே அதிகமான நீர் சத்து இருக்குது. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணும்போது நம்ம கை எல்லாமே டார்க் பிங்க் கலர் பிடிக்கும். அந்த அளவுக்கு நேச்சுரலான கலரை கொடுக்கக்கூடியது தான் பீட்ரூட்டு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. மூடியில் இருக்க அந்த அரைச்ச பீட்ரூட்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரமும் டீ வடிகட்டியும் எடுத்துருக்கேன். வெள்ளை துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச பீட்ரூட்டை வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா கையால் இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சாறு எல்லாமே இறங்கிரும். தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்காதங்க. அப்படி அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் பீட்ரூட்டு சாறு. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அரைங்க. அப்போ தான் இந்த அளவுக்காச்சு திக்காக வரும். இப்போ சட்டியை நான் இந்த மாதிரி அலம்பிட்டு காட்டும்போது அந்த கலர் அப்படியே சட்டியில் படியுது. இந்த மாதிரி இருக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி பீட்ரூட் வடிகட்டி வச்சிருக்க பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். சேர்த்துருக்க பீட்ரூட்டு சாறு அப்படியே பாதி அளவாக ஆயிரும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரத்திலே பீட்ரூட் சாறு அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கெட்டியான பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஒரு 7 to 10 நிமிஷத்துக்குள்ள நல்ல திக்கான பதத்தில் வந்துடும். பாருங்க, நம்ம வச்ச தண்ணி அப்படியே பாதி அளவாக மாறிடுச்சுது. கலருமே நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது. பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம் அப்படியே பற்றி வந்துருச்சுது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். பீட்ரூட் சாறு ஆறிடுச்சு. நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்குது. இந்த சாறை இன்னொரு பவுல் மாத்திக்கிறேன். நேச்சுரலான கலரு. இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கடையிலலாம் வாங்கணும்னு தேவையே இல்லை. ஒரே சின்ன பீட்ரூட் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணிடலாம். பீட்ரூட் சாறு கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். வேஸ்லின் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேஸ்லின் இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கோங்க. வேஸ்லின் நம்ம உதட காய விடாமல் பார்த்துக்கும். இது கூடவே விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2 சேர்த்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் நம்ம உதட்டில் கரும்புள்ளிகள் இருந்தால் அதை மறைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புல ரத்தோட்டம் கம்மியாக இருந்தாலும் உதடு கருப்பாக மாறும். கருப்பாக இருக்க உதட நல்ல டார்க் பிங்க் கலரில் மாற்றி தரக்கூடிய தன்மை பீட்ரூட்டில் அதிகமாகவே இருக்குது. இப்போ இதை எல்லாமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த வேஸ்லின் எண்ணெய் இது எல்லாமே பீட்ரூட்டோ சாரோட ஒன்று சேரும். ஒரு 5 நிமிஷத்துக்காச்சும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. நேச்சுரலான லிப்பாம் ரெடி ஆயிருச்சுது. 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஆயிருச்சுது. நேச்சுரலான லிப்பாம் ரெடி ஆயிருச்சுது. ஒரே சின்ன பீட்ரூட் வச்சு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உதடு கரும் புள்ளிகளும் அதிகமாக இருந்துச்சுது அப்படின்னா டார்க் பிங்க் கலரில் மாறிடும். 15 நாளைக்கு ஒருக்கா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட உதடும் கருப்பு தான். இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். நம்ம நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கிறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இனிமேல் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கடையிலலாம் வாங்கணும்னு தேவையே இல்லை. நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன பீட்ரூட் இருந்தால் போதும், நம்மளே ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.